அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மாசி மாத பலன்கள் நமக்கு எப்படி இருக்குது? சிம்மம் பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் நல்ல பலன்களை தான் கொடுக்குது. என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராசிக்கு ராசியிலேயே கேது இருக்கார். கேது ஞான மோட்சக்காரகன்னு பேர். கேதுக்கு ஞான மோட்சக்காரகன்னு பேர். ஆனால் நம்ம அந்த ஞானத்தை ஞானமாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. சரி, ஓகே. சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது, சனி பகவான் நம்ம ராசிக்கு 6, 7 கூடியவர். அவர் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை சொல்லிவிடும், அடுத்து நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போகலாம். நல்ல விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் கேட்பீங்க. பொருளாதாரம் எப்படி கிடைக்குன்னா, திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த வழியாக கிடைக்கும். எப்படி சார்? நம்பிக்கையே இல்லை சார், எந்த வழியிலையும் வருமானம் இல்லை சார், ஆல்ரெடி வந்த வருமானமும் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உண்மைதான், நான் மறுக்கல. சரி, எந்த வகையில் வருமானம் வரும், எந்த வகையில் வருமான இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கோபத்தை குறைக்கணும், வேகத்தை குறைக்கணும், தவறான சிந்தனைகளை குறைக்கணும். சிம்மம் எப்போவுமே நேர்மையினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால பகல் பொழுதுக்கு அதிபதியான சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. அப்போ பகல் எப்போவுமே வெளிச்சமாக இருக்கும். உங்களுடைய உள்ளமும் எப்பவும் திறந்ததாகவே வெளிச்சமாகவே பிறருக்கு பயன்படக்கூடியதாகவே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஈகோ, தலைக்கணம், கோபம்
ஒரு வேகம், தேவையற்ற கோபங்கள், இதெல்லாம் அதிகமாக சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எடுத்து கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை மாதிரி தலை சிறந்த தலைவன் யாருமே இல்லை. ஆனால் உங்கள் வீட்டுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான நம்ம செவ்வாய் 8ஆம் பார்வையாக கேது மேலே, ராசியில் இருக்கக்கூடிய கேது மேலே படுறதுனால இந்த கேதுவினுடைய ஞானம் கோபமாக மாறும். இந்த கோபத்தினால் நாம் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நம்ம குடியிருக்க வீட்டை விட்டு நாமளே வெளியேறுவோம். இது மாசி மாதத்தில் நடக்கும். வீடு, இடமாற்றம், தொழில் மாற்றம் அல்லது தொழிலில் பிரச்சனைகள், தொழில் மாற்றங்களை அல்லது தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டம் மாசி மாதம்தான். மாசி மாதத்தில் நல்ல விஷயம் வருமானம்னு சொல்லிட்டோம். இந்த தொழில் மாற்றத்தினால அதாவது தேவையான தொழில் மாற்றங்களை செஞ்சால் பரவாயில்ல, அகலக்கால் வைக்க வேணாம். அகலக்கால் வச்சுட்டோம் அப்படின்னா சிக்கலாயிடும். அதாவது ஒரு கடன் வாங்குறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போதை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடனை வாங்கி இந்த செயலை செஞ்சால் நாளைக்கு இவ்வளோ வருமானம் வரும், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினச்சி இப்போ வாங்கிடுவீங்க. தொழிலையும் ஆரம்பிச்சிருவீங்க, தொழிலையும் விரிவுபடுத்துறீங்க. ஆனால் நாளைக்கு அந்த கனி வெற்றி கனியா அல்லது இலவம் பஞ்சா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். நமக்கு ஒரு பழமொழி இருக்குது, இலவு காத்த கிளி, இலவு காத்த கிளின்னு. கிளி ஒரு நாள் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்தது தான் ஒரு பஞ்சு. அந்த பழம் வெடிக்கணும். ஆனால் அது ஒரு நாள் பழுக்காமல் வெடித்து பஞ்சாக பறந்துருச்சான். அதுதான் சிம்மராசினுடைய இப்போதைய நிலைமை. ஸோ நம்மளுடைய கோபமும் வேகமும் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சுயமாக சிந்தித்து நான் சுயமாக செயல்படுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்திடும். ஸோ கவனம் கவனம் கவனம். உங்கள் ராசிக்கு, நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல 5 கிரக கூட்டணிகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில், உத்தியோகம், படிப்பு இதை பொறுத்த வரைக்கும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் உயர்வு இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டம். அதாவது கிட்டத்தில் வந்துருச்சு. 10th +2 எக்ஸாம்லாம் ரொம்ப கிட்டத்தில் வந்துருச்சு. இந்த டைமில் படிக்கிறது தான் படிப்பு. இந்த டைமில் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிடறோமோ அந்தளவுக்கு நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி சார் எனக்கு சொந்த வீடு இல்லை சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பூமி, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இல்லை குழந்தையே இல்லை சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா குழந்தைகளுக்கான அமைப்பு, மருத்துவம் எடுத்தால் சரியான மருத்துவராக நம்ம கண்டுபிடிச்சி மருத்துவம் எடுத்து அந்த மருத்துவம் பலிதமாகக்கூடிய அமைப்பு, அது இல்லை சார் எனக்கு ஆண் வாரிசு வேணும்னு கேட்டிங்கன்னா ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே சமயத்தில் கோபம், வேகம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மட்டும்தான் ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை கொடுக்கும், தனிமைப்படுத்தும். தனிமையில் இனிமை இருக்கான்னா சுமைகள் இருக்குது. மன அழுத்தங்கள் அதிகரிக்கும், கவலைகள் அதிகரிக்கும். தனிமையில் போனதுக்கு பிறகு யார் கை கொடுப்பார் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம். வருமான தடைகள் நிச்சயமாக உண்டு. நாம் எடுத்த முடிவுகளே நம்மளை பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கத்தி எடுத்து காயும் நறுக்கலாம், கையும் நறுக்கலாம். காயை நறுக்க போகிறீங்களா, கையை கட் பண்ணிக்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது. பொருளாதார தண்ணீர் அப்படிங்கிறது இருக்குது, அது சமயோஜிதமாக செயல்படணும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கடனால் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை இந்த மாசி மாதத்தில் சிம்மராசிக்கு நிச்சயமாக உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் ஒரு முதற் பகுதி வரைக்கும் கஷ்டமான காலகட்டங்களாக இருக்கும். 14-15 தேதிகளுக்கு பிறகு நல்ல காலகட்டங்களாக இருக்கும். மாணவர்களை பற்றி சொல்லிட்டோம். தொழில், வியாபாரம், உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு நட்பு அல்லது சரியான ஒரு நபர்களுடைய கைடன்ஸோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெற்றவங்களுடைய ஆலோசனை, அம்மா அப்பா இவங்க சொல்படி பேச்சை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆலோசனையும் கூட. பரிகாரம் அப்படிங்கிறது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 3 வாரம் சிவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதில் வில்வார்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.